சதீஷ் எந்த அளவுக்கு ஏறி பாடி இருக்கிறாருன்றது கார்த்திக் வந்த பிறகுதான் தெரியும். வாங்க தமிழ் சொந்தங்களுக்காக கடல் தாண்டி வந்திருக்கும் நடுவர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களே, சகோதரி திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே, சகோதரர் திரு மாது ஐயா அவர்களே, இந்த பட்டிமன்ற காணொலியை முடிஞ்ச கையோடு அவங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புறதுக்காக ஆவலா காத்திருக்கிற எதிரணி நண்பர்களே, மேடையிலும் அவையிலும் வீட்டிற்கும் என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சி சேர்ப்பது, அது வரைக்கும் படிச்சாங்க போல இருக்கு. சேர்ப்பதுன்னு அப்ப சொத்து தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்த ரெண்டு தலைப்பை வந்து ஃபுல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க சொல்லி தப்பு இல்லை நடுவர் அவர்களே. யாதும் ஊரே யாதும் கேளிர்னு கனியன் பூங்கொன்றனார் சொல்லி புரியாதவங்க காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உலன்னு வள்ளுவர் சொல்லியும் புரியாதவங்க நம்ம சொல்லியா புரிஞ்சுக்க போறாங்க. ரொம்ப கஷ்டம் தான், வாய்ப்பு. இருந்தாலும் முயற்சி செய்வோம். கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா சதீஷ் சொன்னாரு $20 கொடுத்தாக்கா அங்க வந்து கூட்டம் இருக்கும், அதுக்கு போயிடுறாங்க, இப்ப போயிட்டு இருக்காங்க பாருங்கன்ட்டு. மகிழ்ச்சி தருவது சொத்து சுகம் தான் அப்படின்னு சொல்லும் போது கூட எதையும் எதிர்பார்க்காம இங்க பண்ணு உறவுகள் உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதுக்கு வேற என்ன எதிர்பார்ப்பு இல்லாம பண்றதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆனா என்னைய தமிழ் மக்களே, சொத்து சுகம் தான் ஜாஸ்தி வேணுங்கிறவங்களுக்கே நல்லா கை தட்டினீங்க. உங்க உறவை தேடி சொந்த பந்தம் வந்துருக்க கை வைக்க மாட்டீங்கன்னு சொத்து கேட்காம வாங்க, சொல்லி வச்சிருக்கீங்க. பணத்துக்கு பவர். நம்ம பிரபா மேடம் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி குச்சி வாங்க கேட்கறாங்க. நல்லா இந்த காணொலி அனுப்பிச்சுட்டா அவங்க சொந்தம் இனிமேல் பற்றி எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க சொன்னதுல ஒரு விதம் பாருங்க நடுவரையா, எல்லாமே தள்ளுபடியில $10 தான் வாங்குறாங்க. அது குச்சியா இருந்தாலும் சரி, மைக்கேல் காசா இருந்தாலும் சரி, என்னவோ சொத்தையே வித்து கொடுத்தா மாதிரி வந்து கொடுக்கிற உறவுக்கு கொடுக்கறத வந்து கஷ்டப்படுறதுக்கு பேரு மகிழ்ச்சி கிடையாது, அதுக்கு பேர் கஞ்சத்தனம். உறவுகளோட கூடி இருக்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்கு. ஐயா, இங்க இருக்கிற எங்களை மாதிரி அயல் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு போய் பெத்தவங்களை பார்க்கறதுக்கு, சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்குன்னு விடுமுறை வரும்போது ஆரம்பிப்போம். அந்த பிளான் வரும் பொழுதே மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறமா டிக்கெட்லாம் போட்டுட்டோம்னா இன்னும் பெருமகிழ்ச்சி ஆயிடும். ஊருக்கு போய் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்கும் பொழுது இருக்கிற ஒரு பேரானந்தம் வேற எதுல கிடைக்கும் சொல்லுங்க. இந்த எதிரணியான நண்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போனோம்னா அவங்க வீட்டோட பட்டாவும் பேங்க் பேலன்ஸையும் உட்காந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் அப்படி இல்லை, சொந்த பந்தத்தை பார்த்துட்டு தான் மகிழ்ச்சி அடைவோம். அதே மாதிரி இங்க இருக்கிற அனைவரும் முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நண்பர்களை சொல்லும் பொழுது அத்தை, மாமா, மாமி அப்படிதான் சொல்லி தராங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க நடுவரையா, 2 வீடு தள்ளி ஒரு பென்ஸ் பார்ட்டி இருக்கு, அது வீட்டுல இருக்கான்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா யாராவது போய் கேட்பாங்களா? எல்லாருமே வந்து அத்தா மாமாங்க பொழுதுதான் அந்த சொந்தமும் பந்தமும் நல்லா பெருகுது. அதே மாதிரிதான் சமூக வலைதளங்கள்ல இந்த ரீல்ஸ் போடுறவங்களை பாருங்க. யாராவது ஒருத்தன் எனக்கு இருக்கிற சொத்தை போட்டு இல்லைன்னா வந்து வீடெல்லாம் சுத்தி போட்டு அந்த மாதிரி போடுறானா, எல்லாருமே அவன் மனைவி, மக்கள், சொந்தம், நண்பர்கள் அவங்களோட தான் ரீல்ஸ் போட்டு அதுல வர லைக்கை பார்த்தோம்னா தான் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியே வருது. எப்பொழுதுமே சொந்த பந்தங்களோட இருக்கிற மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சி. இங்க இருக்கிற நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து அவங்க தாத்தா பாட்டியோட குழந்தைங்க வந்து தமிழ்ல பேச முடியல அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த ஷார்லட் தமிழ் சங்கம் மாதிரி ஒரு நகரத்திலையும் தமிழ் சங்கங்களும் தமிழ் பள்ளியும் நடந்துட்டு இருக்கு. யாராவது சொத்து சுகம் தான் மகிழ்ச்சி தரும் அப்படின்னா, பாஷை தெரியுதோ இல்லையோ, தாத்தா பாட்டியோட வீடியோ காலில் வந்த உடனே அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி தாத்தா பாட்டிலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இங்க வந்து நடக்கிற பள்ளி எல்லாமே நடக்குது. அதே மாதிரி பணமே இருந்தா கூட சொந்தத்தோட சேர்ந்து செலவு செய்யும் பொழுதுதான் அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குது. நமக்கே உடம்பு முடியல, இப்போ ஊர்ல இருந்து வந்து அம்மா போன் பண்ணி கேட்கறாங்க, உனக்கு உடம்பு பரவாயில்லையாப்பான்னு. அதோட பலம் எப்படி? நம்ம பேங்க்ல இருக்கிற பேலன்ஸை பார்த்துட்டு காலையில எழுந்து திரும்ப போனை திருப்பி வச்சாக்கா அந்த உடம்பு வலி சரியா போயிடுமா? அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு ஆறுதலா பேசும்போது தான் நமக்கான அந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு ஆறுதலுமே கிடைக்குது.
காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம். ஐயா, கடைசியா நான் ஒரு வரலாற்று செய்தியோட என் உரையை முடிக்கிறேன். ஒரு அப்பா கைது செய்து சிறையில இருக்காரு. தண்ணி உணவு ரெண்டுமே கொடுக்காம அவர் சாகர வரைக்கும் இருக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் தீர்ப்பு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது அவங்க அப்பா உடல் உருகி பார்க்கறத தாங்க முடியாம அந்த குழந்தை, அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது போக அவங்க அப்பாக்கும் பால் கொடுத்து அவரோட உயிரை காப்பாத்துறாங்க. மகளே தாயாய் மாறிய வரலாற்று செய்தி நம்ம ஊர்ல இன்னும் இருக்குது ஐயா. இதை விட கோடிக்கணக்கான பைசா கொடுத்தாலும் எதுவும் நடந்துடாது. எனவே என்ன ஆனாலும் மகிழ்ச்சி சேர்வது அப்படிங்கிறது சொந்த பந்தத்தினால மட்டும்தானே தவிர சொத்து சுகத்தினால நமக்கு என்னைக்கும் வராது என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொந்த பந்தங்களை நம்முடைய சதீஷுக்கு தகுந்தார் போல பதிலை சொல்லி உறவுகளோடு உரையாடுவது தான் மகிழ்ச்சியை தவிர சொத்து என்னங்கய்யா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். நிறைவாக நம்முடைய சொத்து சுகமை என்ற அணித்தலைவர் மாது அவர்கள்.